அந்தமான்ல முதல் ஞானஸ்தானம் 90 பேருக்கு கொடுத்தேன். நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எனக்கு வயசு 20. எத்தனை வயசு? ஹலோ, 20 வயசு உள்ள யாராவது இருக்கிறீங்களா? 20 வயசு இருக்கிற யாராவது தம்பிங்கமா இருக்கிறீங்களாப்பா? இருந்தா கூட சொல்ல மாட்டான், ஏதாவது பண்ணிடுவாருன்னு. 20 வயசு 90 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறேன். அதுல மரியம்மான்னு ஒரு அம்மா, அவங்க ஜாக்கபைட்டுங்கிற சபையை சேர்ந்தவங்க, பயங்கரவாதிங்க. அவங்களுடைய அண்ணன், அவர் பேர் சாக்கோ. அவங்க குடும்பத்தை, அவங்க அக்காவை அவங்க தங்கச்சியை நான் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி முழு குடும்பமே ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. முழு குடும்பமே. இப்போ அவங்க ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. அந்த ஆளு ரெட்டை குழல் துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன குழல் துப்பாக்கி? ரெட்டை குழல் துப்பாக்கி. அந்தமான்ல 90 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த முதல் நபர் நான் தான். என் வயசு 20 வயசு தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவனை எங்க அக்கா, என் தங்கச்சிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ரெட்டை குழல் துப்பாக்கியில சுடுவேன். முதல் குண்டு இந்த பயலுக்கு, 2வது என் தங்கச்சிக்குன்னு சொன்னான். நான் சும்மா கதை தான் விடுறான் நான் நினைச்சுக்கிட்டேன். பேர் சாக்கோங்க, சாக்கோ. இது அம்புலி மாமா கதெல்லாம் இல்ல. உடனே நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? பிளானே மாத்திட்டோம். ஊர்வலமா போலாண்டா, சின்ன தீவு தானே. அந்த சாக்கோ வீட்டு முன்னாடியே ஊர்வலம் போனோம், பாட்டு பாடிக்கிட்டு. இவன் உண்மையாவேங்க வீட்டு வாசல்ல ரெட்டக்குழல் துப்பாக்கியை புடிச்சிட்டு அப்படியே நிக்கிறான். நான் அவனை பார்த்துக்கிட்டே பாட்டு பாடிட்டு போனேன். அப்ப அவன் உண்மையாவே சொல்றதுக்கு வந்தாங்க. கொஞ்ச தூரத்துல நாளான்னு சொல்லுவாங்க, அதாவது வாய்க்கால், அதுல போய் கொடுக்க போறோம். 90 பேர். அந்த அம்மா கொஞ்சம் சொன்னாங்க, நான் முதல்ல, அவங்க பயந்தாங்க போல, நான் முதல்ல எடுத்துடுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், கடைசி உங்களுக்கு தான். உன்னத பலன். ஏன்னா முதல்ல உங்களுக்கு கொடுத்துரு, அவன் நம்ம 2 பேரையும் சுட்டுட்டான்னா 89 பேருக்கு என்ன கிடைக்காது? அந்த அம்மாவை சொல்லிட்ட, நீங்க தான் கடைசின்ட்ட. இத சொல்றதுக்கே பலன் வேணுங்க. அங்க அந்த நாள் நிக்கிறான். ஹலோ, எம்ஜிஆருக்கு விசில் அடிக்கிறீங்களா? கில்லி பாய விஜய்க்கு விசில் அடிக்கிறீங்களா? நான் பேசுறதுக்கு நீ விசில் அடியா? அவன் அழிந்து போற இந்த மண்ணுக்காக அவங்க எல்லாம் கூடி கூத்தடிக்கிறாங்க. நாங்கெல்லாம் அழிவில்லாத நித்திய வாழ்வுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். நாங்க பள்ளத்துல இருக்கோம், அவன் மேட்ல நிக்கிறான். அப்பதான் சுடக்கு வசதியா இருக்கும். நான் பாக்குறேன், வழக்கம் போல சொல்றேன், ஆலன், சுகுமார், அவங்க இடம் ரவி எல்லாரும் சொல்றீங்க, பாட்டு பாடுங்க, எல்லாம் நடத்துங்க. நான் தண்ணிக்குள்ள இறங்குறேன். அவன் அங்க மேல இருந்து துப்பாக்கி வச்சுட்டே நிக்கிறான். ஆனா அவங்க தங்கச்சி எப்ப இறங்குவாங்கன்னு அவனுக்கு தெரியாது இல்ல. அவன் நினைச்சிருப்பான் முதல் ஆளாவே தீர்த்திடலான்னு. நாங்க தான் இந்த ஆண்டவர் உன்னத ஞானத்தை தந்துட்டார்ல. கடைசி போட்டேன். அவன் 89 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அவன் சாட்சி. அவனுக்கு குழப்பம் என்னன்னா, எங்க மரியம்மா வரமாட்டா, எங்க மரியம்மா வரமாட்டான்னு நிக்கிறான். பாருங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கல, நான் தானே பார்த்தேன். தண்ணிக்குள்ள நின்று நான் தானே. என் உடம்புக்குள்ள என்ன ரத்தம் ஓடி இருக்கும் நினைச்சுக்கோங்க. இந்த ரத்தம் இல்ல, பி பாசிட்டிவ் இல்ல, உன்னத பலன் தந்த ரத்தம். கடைசியா வெற்றி அப்படியே புன்னகையோட காலர் தூக்கி விட்டுக்கிற மாதிரி, மரியம்மா வாங்க அப்படின்னு. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? தூங்கு, இதுல தூங்குனா உன்னை தூக்கி நரகத்துலதான் போடணும். மரியம்மா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கவனிங்க, இவன் மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா நானும் சின்ன பையன் தானுங்க, 20 வயசு, அப்பதான் மீச தடவுற வயசு. உடனே அந்த ஆளுல 89 பேர் அமைதலா பார்த்துக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணான் தெரியுமாங்க? அப்படி அப்படி நின்றுட்டு தான் இருந்தான். இப்போ நான் தண்ணியில இருந்து கம்பீரமா மரியம்மா வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். மரியம்மா எப்படி வந்தாங்களோ அது எனக்கு தெரியாது, வந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணாங்க பாருங்க, துப்பாக்கிய இப்படி வச்சிருந்த துப்பாக்கிய இப்படி தூக்குறான், முக்குறான். துப்பாக்கி மேல வர மாட்டேங்குது.
புவியீர்ப்பு விசைய ஆண்டவர் ரெங்கங்க அனுப்பிட்டார். துப்பாக்கி மேல வர மாட்டேங்குது. சாக்கோ மரியம்மா அப்படின்றான். ஒன்னும் கிளிக்க முடியல. 90வது நபரா ஞானஸ்தானம் அந்த அம்மாவை கொடுத்துட்டு அங்கேயே கைய உயர்த்தி சாக்கோவை பார்த்து கையை நீட்டி, ஆண்டவரே மரியம்மாவை தொட்ட கர்த்தர் இந்த சாக்கோவையும் தொடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னதமானவர். அவருக்காக வைராக்கியமா இருந்தா தரையில வச்ச துப்பாக்கி மேல எழும்ப முடியாதபடி அவன் கைகளையும் கால்களையும் கட்டி போடுகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி கரைக்கலாம் நாங்க வந்தோம். அவன் எங்க போனானே தெரியல. ஒரு ஆபீசருங்க. அதுக்கப்புறம் என்னை ஒரு நாள் ரோட்ல பாட்டு, ஓய் மலையாளம் பேசுறாங்க. எனக்கு இப்போ மலையாளம் பேசினா கன்னடா வருது. இதாங்க இந்த கர்நாடகா தந்த பரிசு. இல்லாட்ட மலையாளத்துல வெளுத்து வாங்குவேன். சொல்றான், தப்பிச்சிட்ட, இன்னொரு சமயம் வராமலா போகும். நான் சொன்னேன், உனக்கு வரவே வராது. நான் 90 பேருக்கு கொடுக்கும் போது வராத சான்ஸ் அவனுக்கு இனி வரப்போகுது. நடந்தது என்ன தெரியுமாங்க? அந்தமான்ல இது நடந்துச்சு. நிக்கோபார் தீவுல அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டான். நான் நிக்கோபார் தீவு தாண்டி கேம்பல் அதான் இந்தியாவுடைய கடைசி முனை. அந்த நிக்கோபார் தீவுல கப்பல் நிற்கும் 12 மணி நேரம். ஏன்னா அங்கங்க எல்லாம் இறக்குவாங்கலாம். அந்த 12 மணி நேரம் கப்பலுக்குள்ள உட்காந்தா போர் அடிக்கும். அதனால அந்த தீவுக்குள்ள போயிட்டு வரதா இருந்தா போகலாம். நல்லா கவனிங்க. தன் தங்கச்சி குடும்பத்தார் எப்படி வாழ்க்கை மாற்றம் பெற்றாங்கிறத இந்த சாக்கோ கவனிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. அவருடைய மனம் மாறிச்சு. அந்த நிக்கோபார் தீவுக்கு நான் போறேங்கிற தகவல், போறேன்னு நான் அங்க போறது அங்க இல்ல, சும்மா ஒரு விசிட். அது ஏன் பயணம், அடுத்த பயணம். அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கிற மாதிரி அந்த தீவுல ஒரு 12 மணி நேரம் 8 மணி நேரம் நான் போனேன். சாக்கோ எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சேன். அவர் வீட்டுக்கு போனேன். சும்மா சக்கத்தா மலையாள சாப்பாடு, கேரளா சாப்பாடு போட்டு உபசரிச்சு அனுப்பி விட்டார். உன்னத பலன் உன் கூட இருந்தா நீ கற்பனையில் நினைக்காதவைகள் எல்லாம் நட. உன்னத பலன் என்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார்.